ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும், அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது, ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள், இதை எண்ணியலுடன் எவ்வாறு இவங்க தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். அன்பர்கள் இந்த பதிவினை பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம், மற்றும் அந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது, அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான். அந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம். ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, பலன்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும், இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது, அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள், அதே போல் ஒரு இறை வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை, விருட்சம், யோனி இவற்றை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் ஒரு உந்துதலாக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரத்தின் சிறப்பு பலன்களை காணவிருக்கிறோம். விசாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வள்ளலாகிய முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம். அக்னியில் தோன்றி பொய்கையில் பிறப்படுத்து அப்படின்னு சொல்லலாம் அழகாக அதை. ஏன்னா அவர் விசாக நட்சத்திரத்தன்று தோன்றி அவர் பொய்கையில் கார்த்திகை பெண்கள் அவரை வளர்க்குறாங்க. அதனால தான் கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் அந்த சிறப்பு. இந்த விசாகம் மிக சிறப்பான நட்சத்திரம். இது 1, 2, 3 பாதங்கள் சுக்கிரனுடைய வீட்டிலும் துலாமிலும், 4ஆம் பாதம் நம்மளுடைய போராளியான செவ்வாய் வீடு விருச்சிக வீட்டிலும் இருக்குது. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அழகான கண்களை உடையவர்கள், கவர்ச்சியான தோற்றம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதனால் இவங்களுக்கு ஒரு 2-3 மொழிகளையே கற்றுக் கொடுப்பது அவங்களுக்கு ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷன் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் இவங்களுக்கு ரொம்ப பெருசு. அதனால் இது இவங்க அவருடைய பேச்சிலேயே அனைவரையும் கவரக்கூடியவர்கள், இனிமையாக பேசுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தானம் தர்மம் செய்வதெல்லாம் இவங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் சமமாக பாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க. குருவோட நட்சத்திரம் இல்லையா விசாகம், நட்சத்திர அதிபதி குரு. அப்போ எப்படி இருப்பாங்க, குருன்னாலே அடுத்தவருக்கு வழிகாட்டி முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சோம்பேறித்தனத்தை குறைத்து கொள்ளணும். இவங்க பார்க்குறதையெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் இவங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். கொஞ்சம் உடல்நிலையிலையும் கவனம் தேவை அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இவங்க பழமையை விரும்ப மாட்டாங்க, புதுமையான நாகரிகத்தை நோக்கி தான் ஓடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் சமமாக பாதிக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு யாருன்னா பிடிச்சிச்சின்னா அவங்க தலைமையை தூக்கி வச்சு அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க. எல்லாரும் ஈக்குவல்னா கூட அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேரிங் கொஞ்சம் அதிகமாக காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் இருந்தால் கூட அந்த குணம் அதிகமாக இருக்கும். யாருக்கானா ஏதாவது உதவினா உடனே களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்படி ஒரு கஷ்டப்பட்டாலும், ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், அவங்க எதனா ஒரு கொள்கையை எடுத்துட்டாங்கன்னா அந்த கொள்கையிலேருந்து அவங்க முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க, அதுலேருந்து வெளியே வரமாட்டாங்க. இவங்களுக்கு பொய் பேசுறது ரொம்ப பிடிக்காது. அதே போல் மற்றவங்களும் அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க தன்னை விட வயது மூத்தவங்க கிட்ட ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அது கூட திருமணம் கூட அவங்க அவங்களோட மூத்த பெண்களையே திருமணம் செய்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எதிரியுமே ஒரு குழப்பம் இருக்கும். இவங்களுக்கு அந்த இள வயதெல்லாம் கொஞ்சம் சரியாக எடுத்துகிட்டு வந்தோம். நண்பர்கள் கூட்டம், இந்த கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இவங்க மற்றவங்களாம் மூல செலவு செய்வாங்க. இந்த திறமையை இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்நாளில் சிறப்பாக வரலாம். அது மட்டும் இல்லை, இவங்க
பார்க்குறதெல்லாம் படிக்கணும், எதை பார்க்குறாங்களோ அதை கற்றுக்கணும், நான் தொல்லா செஞ்சுருவேன் அப்படின்னு இவங்களுக்கு அந்த ஒரு என்ன நம்ம முடிவெடுக்கணுன்ற ஒரு தெளிவு இருக்காது. ஏன் இவங்களுக்கு இப்படிலாம் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க? இவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு காரிய தடை, ஒரு தொழில் தடை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானவருக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும். ஒரு தொழிலும் சரியாக அமையாது, ஒரு பொருளாதார தடை, ஒரு சுபமான நிகழ்வு நடக்கிறதுல கூட ஒரு தடை தாமதம்லாம் ஏற்படும். இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ராகுவின் கர்ம பதிவு இவங்களுக்கு இருக்குது. ராகுவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏமா அப்படி வருது? இந்த ராகுனாலே நம்ம முன்னோர்கள் தான். அப்போ தந்தை வழி உறவுகளில் இருக்க முன்னோர்களுக்கு நம்ம சரியாக ஒரு தர்ப்பணம் கொடுக்காதது, அந்த முன்னோர்களுக்கு வந்து நம்ம சரியாக வழிபடாமல் அந்த முன்னோர்களை வந்து இந்த பித்ரு குறைபாடே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சரியாக இறக்கம் தருவாயை நம்ம அவங்கள கவனித்து கொள்ளாது தான். அந்த திதி தர்ப்பணம் வந்து நம்ம ஒரு பழமொழியே இருக்கும்போது வந்து செய்ய மாட்டாங்க, செத்த பிறகு செவுத்துக்கு வச்சு அழுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கே இருக்குது, சொல் வழக்கு. அதனால் இருக்கும்போது தாய் தந்தையாரெலாம் நல்லவங்க கெட்டவங்கலாம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி முடியுமோ இறுதி காலம் வரை அவங்கள வந்து கண் கலங்காமல் பார்த்து கொள்வது தான் நம்ம பிள்ளைகளுடைய கடமை. பெற்றவர்களும் வந்து பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு வராங்க. அவங்க வந்து நம்ம மேலே ஒரு கோபமாக ஒரு சில நேரங்களில் நடந்து கொண்டாலும் அதையெல்லாம் மறந்து அவங்களுக்கு உரிய கடமைகளை செய்யும் பொழுது தான் இந்த பித்ரு தோஷம் இதெல்லாமே வராது. இந்த ராகுடைய தோஷமே முன்னோர்களுக்கு சரியாக தர்ப்பணம் கொடுக்காது. இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு துர்மரணம், ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, அதே போல் ஒரு தற்கொலைக்கான ஒரு முயற்சி செஞ்சவங்களாம் இவங்க குடும்பத்தில் அதிகமாக இருப்பாங்க. அதே போல் ஒரு ஆயுள் குறைபாடு, ஒரு அற்ப ஆயுள் உள்ளவங்களாம் இவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தர்ப்பணம்னு சொல்லும்பொழுது இப்போ இந்த பிரச்சனை எப்படி ஆகும்? நம்ம தர்ப்பணம் இனிமேல் முறையாக கொடுத்துட்டு வரணும். இப்போ தர்ப்பணம் வந்து நம்ம அப்பாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, நம்ம அம்மாவுக்கு தான் கொடுக்குறோன்னு கிடையாது. நம்ம வழியில் நம்ம வம்சா வழியில் யாருக்கு பிள்ளைலாம் இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். அப்பா கூட பிறந்தவங்களுக்கும் கொடுக்கணும். யாருக்காவது வாரிசு இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். ஒரு பிறந்த குழந்தைங்க இறந்துருது அவங்களுக்கும் வந்து முறையாக கொடுத்துடணும். அதே போல் திருமணமான வயதில் ஒருத்தவங்க இறக்குறாங்க அவங்களுக்கும் வந்து நம்ம சரியாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து குறுக்கு வழியில் வந்து சீக்கிரம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா ராகுனாலே வந்து ஒரு பிரம்மாண்டம், ஒரு அதிகப்படியான ஆசையை தூண்டுறது, ஒரு எல்லாமே அதிகப்படியாக அதுவும் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கும்போது தவறான வழிக்கு சென்றுடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க பூர்வீகத்தை விட்டு இந்த கிரகம் வந்து வெளியே அனுப்பிடும். ஒரு தொழிலுக்காக போகிறதோ இல்லை ஒரு குடும்ப பிரச்சனைக்காக இவங்க வந்து பிரிஞ்சுட்டு போயிடுறதோ அதையும் வந்து இந்த ராகு வந்து நடத்தி வச்சிருவார். குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று வாழக்கூடிய ஒரு பரதேச வாழ்க்கையை வந்து இந்த ராகு கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தில் வந்து நீண்ட நாட்களாக வந்து எதுவுமே ஒரு சிறப்பாக நடைபெறலை, ஒரு தொழில், ஒரு திருமணம், ஒரு குடும்ப பிரச்சனை, ஒருத்தவங்க வந்து சுகக்குறைவு இதெல்லாம் இருக்கிறதுலாம் இந்த பித்திருக்காரியம் சரியாக செய்யாமல் இருக்கிறது தான். இந்த பித்திருக்கள் வழிபாடை சரியாக செய்யும்போது அந்த குடும்பத்தில் எல்லா சுப நிகழ்வுகளும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து உறவுகள் சொந்தங்கள் மூலம் நிறைய தர்ம சங்கடங்கள், அதனால் வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படக்கூடியது இதெல்லாமே இருக்கும். இவங்களுக்கு எவ்வளோதான் பணம் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது. இதை எல்லாமே இந்த ராகுவுடைய தோஷம் வந்து குறிக்கும்னு சொல்லலாம். சமூகத்தில் பல பரிய மனிதர்கள்லாம் இவங்களுக்கு பழக்கமாவாங்க. அதன் மூலம் இவங்க வந்து பேர் புகழ் அடையிறது வந்து அதிகம் காண. எந்த ஒரு விஷயம் வந்து இவங்க கிடைச்சாலும் அடைஞ்சாலும் இவங்களுக்கு திருப்தி இருக்காது. இன்னும் வந்து நம்ம மேலே பெறணும், அதில் வந்து நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்லாம் செய்யக்கூடாது. அந்த காரகங்கள்லாம் இவங்களுக்கு ராகு சிறப்பாக இருந்தால் பரவாயில்ல, ராகு சிறப்பாக இல்லாத பட்சத்தில் அந்த ராகு சம்மந்தமான இதில் வந்து இவங்க பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் வந்து அனிமேஷன், கிராஃபிக், டிரான்ஸ்போர்ட், ஆர்மி, போலீஸ், நேவியில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழில், டிரைவரு. ஏன்னா ராகுனாலே பெரிய கனரக வாகனங்கள். இதுவே வந்து இப்போ விருச்சிகத்தோடு சம்மந்தப்படும் பொழுது நம்ம ஆர்மி, நேவி, ஒரு பெரிய கனரக வாகனங்கள் இயக்கிறது இந்த மாதிரி வந்துடும். இதே சுக்கரனோட வீடுகள்னும்போது இது கலைநயம் மிக்க வீடு. அப்போ உங்களுக்கு அனிமேஷன், அந்த மாதிரி சாஃப்ட்வேர் லைனு, டீச்சிங்கு, யோகா மாஸ்டர் அப்படின்னு இவங்க அனைத்துலேயுமே வந்து ஒரு கலைநயம் மிக்க இதில் வந்து இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அதே போல் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள்லாம் விளையாடக்கூடாது. விளையாடினாங்கன்னா அதில் பொருளாதார இழப்பு, ஏமாற்றம், பிரச்சனை தான் உண்டாகும். அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம் இதெல்லாம் நாட்டம் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மற்றபடி அதை நெகட்டிவாக யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும்பொழுது அவை அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பொய் பேசுவது வந்து சுத்தமாக பிடிக்காது. மற்றவர்களும் வந்து உண்மையாகவும் இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு கடவுள்
நம்பிக்கை அதிகம். அதாவது தொழில் செய்கிற இடங்கள்லையும் சரி, வீட்லேயும் சரி, ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துட்டு அதை வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஆப்டாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமை இருக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு கம்ப்யூட்டர் மூலம்னு சொல்லியிருக்கோம். கல்வி கற்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். எப்போ வேணாலும் கடைசி காலம் வரைக்கும் படிக்கணும்னு நினைப்பாங்க, படிக்கவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறது தான் ரொம்ப விரும்புகிறாங்க. சொந்தமாக தொழில் செய்கிறது வந்து இவங்க விரும்ப மாட்றாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு துறை, தனியார் துறையாக இருந்தால் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க. அதே போல் புகைப்படத்துறை, ஃபேஷன் டெக்னாலஜி, விளம்பரத்துறை, மாடலிங்லேயும் ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளாக கூட இருக்கிறாங்க. அரசியல்லையும் புகழ்பெறவங்க இவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முப்படையில் எந்த பிரிவில் வேணாலும் இவங்க சேர்ந்து அதுலேயும் களம் இறங்கி நல்லா சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். ஒரு சிலருக்கு வந்து தாமத திருமணம் நடக்குது. ஏற்கனவே வந்து இவங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த தாமத திருமணம்லாம் இவங்களுக்கு வந்து இது பண்ணால் இவங்களோட வயதில் மூத்தவங்களை கல்யாணம் பண்ணும்போது இந்த கல்யாணம் வந்து அதுக்கு ஒரு பரிகாரமாகவே ஆகிடும். ஏன்னா இவங்களோட ஈர்ப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்க மாட்டாங்க. இவங்க அதை வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள். குரு இல்லையா, ஏதோ அதனுடைய 3 நட்சத்திரமும் எங்கே இருக்கும், துளாராசியில் இருக்கும். அது வந்து அந்த 3 பாதம் என்ன பண்ணால் முதல் சீர்த்துக்க, நல்லது கெட்டது எது, அது நம்மளுக்கு எது ஆப்ட் ஆகும் அப்படின்னு சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டாலும், ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் கூட அந்த இடத்துல வந்து சோர்ந்து போயிட மாட்டாங்க. இந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டலாம் அப்படின்னு திருப்பி வந்து ஆலோசனை செய்து அதில் வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை வந்து சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து எந்த வழியில் போனால் எப்படி அதை சாதிக்கலாம். அதே போல் பெரிய பெரிய ஆன்மீக குருமார்களுடைய நாட்டம், அவர்களை பின்பற்றுறதுலாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க குருவை பற்றி பேசும்பொழுதோ, குருவை நாடி செல்லும் பொழுதோ, குருவை வழிபடும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பார்க்குறதெல்லாம் வந்து இவங்க சாப்பிடணும்னு நினைப்பாங்கன்னு. உடல்நலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஏற்கனவே இந்த குடும்பத்தில் வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது ராகுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால. அதனால் அந்த கேன்சர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்றுமே இல்லைன்னு போனால் கூட, ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் வந்து இந்த ஸ்கேன், எக்ஸ்ரேக்கெலாம் கட்டுப்படாது. அதுக்கப்புறம் இது பெருசான பிறகு தான் நம்மளுக்கு அது கேன்சர்னே வெளியே தெரிய வரும். அதனால் கருஞ்சீரகத்தை வந்து கொதிக்க வைத்து அதை கஷாயமாக்கி குடிச்சிட்டு வரணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம். அப்போ இந்த கேன்சர் பாதிப்புலேருந்து இவங்க தவிர்க்கலாம். அது ஒரு பரிகாரமே. அது மட்டும் இல்லாமல் இவங்க உடற்பயிற்சி, யோகா இதெல்லாம் செய்து கொண்டு வரும்பொழுது இந்த மன அழுத்தத்திலலாம் பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் வந்து இவங்க கடந்து வந்துடலாம். ஏன்னா இவங்களுக்கு முதல்ல குருதசா முடித்த உடனே அடுத்தது சனி. அதனால் இந்த சனி தசாலாம் இவங்க வந்து நடுத்தர வயதை அதாவது வாலிப வயதை கடந்து வரணும். அந்த காலங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும்னு சொல்லலாம். இவங்க என்ன மாதிரியான பெரும்பாலான உடல் உபாதையில் பாதிக்கப்படுறாங்கன்னா, சுவாச பிரச்சனை, இவங்களுக்கு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அதிகப்படியாக பாதிக்கிறாங்க. மண்ணீரல் பிரச்சனை, அதே போல் வீசிங்கு, கேன்சர், அதே போல் அல்சர் கட்டிகள், அதே போல் அடிவயிறு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு டோட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஃபைல்ஸு, யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் உபாதையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தோட மிருகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் புலி, பறவை பார்த்திங்கன்னா செங்குருவி, மரம் பார்த்திங்கன்னா விலா மரம், அதிதேவதை வந்து இந்திரன், தேவதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு குமரன், தெய்வம் பார்த்திங்கன்னா சிவபெருமான். எப்போ வேண்டுமானாலும் எந்நேரமும் சிவாய நமக, ஓம் நம சிவாயா அப்படின்னு இவங்க சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து பலவிதமான நன்மைகளையும் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து பித்ரு காரியங்களை முறையாக செய்யணும். வீட்டில் வந்து வருடம் ஒரு முறை நீங்கள் மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் வருட திதியில் வீட்டில் நீங்கள் அந்த ஹோமம் செய்து அந்த மந்திரங்கள் ஒலிக்க செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு அனைத்துமே வந்து சிறப்பாக எல்லா வித தடைகளையும் நீக்கி உங்களுக்கு அது பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுதியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆரம்ப தசாவே குரு தசா தான். குருதசா வந்து 16 வருடம். இது 4 பாகம் இருக்குது இல்லையா. ஒரு சிலருக்கு வந்து 10 வயசுலேயே இந்த குருதசா முடிஞ்சிடும். அப்போ இந்த குரு சிறப்பாக இருக்கும் பொழுது பெற்றோரின் ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கிறது, நல்லா படிக்கிறது. ஏற்கனவே இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மூலம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்கூல்லலாம் நல்லா படிக்கிறது, ஒரு பேச்சு போட்டி, ஒரு எழுத்து போட்டி, ஒரு கட்டுரை போட்டியில் ப்ரைஸ் வாங்கிறது, நல்லா வந்து மந்திரங்கள் சொல்கிறது, சாமி வணங்குவது, இறை பக்தி அதிகம் இருக்கும். ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அந்த குழந்தை வந்து ரொம்ப அருமையாக செய்யும்னு எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசா வந்து 10 வயதில் தொடங்கும், 19 வருடம் 29 வயது. இந்த சனி தசாவை ரொம்ப கவனமாக கையாளணும். இப்போ சனி சிறப்பாக இருக்கும்பொழுது இவர் வந்து படிச்சிட போகிறாரு, ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகிறாரு, ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்கும், ஒரு ஆராய்ச்சி கல்வி இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். குடும்பத்திலே வந்து ஒரு சொத்து பத்து சேர்க்கை இதெல்லாமே கொஞ்சம் நிறைவாகவே இருக்கும். எப்படியா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு வேலை நடந்துடும் சொல்லலாம். இதே இந்த சனி சிறப்பு இல்லைன்னா தெய்வம் இருக்குதுன்னுவார், இல்லைன்னுவார். அது மட்டும் இல்லை, தாடி வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி சுற்றுறது, ஒரு சிலருக்கு இந்த காதல் ஈடுபாடும் ஏற்பட்டுடும். அதில் ஒரு சிலருக்கு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அதில் ஒரு மன அழுத்தமும் ஏற்பட்டுடும். அதை நண்பர்கள், தேவையில்லாத நண்பர்கள் ஒரு வட்டாரம் சேர்வது, கூடா நட்பு கேடாய் விளையும்னு, வண்டி வாகனங்களில் சென்று ஒரு அடிப்படுவது, இதெல்லாமே இந்த சனி வந்து மைனஸாக இருக்கும்போது கொடுத்துரும். இவங்க சனி சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரி, ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி கல்லூரி, அனிமேஷன் இதெல்லாம் பண்ணுறது, ஒரு இராணுவம் போலீஸ் இதெல்லாம் போய் சேர்ந்துறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பெரிய கனரக வாகனம் ஓட்டுறது கற்றுக்கிறதுக்கெலாம் இவங்க இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க குறுக்கோயிலில் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் உடையவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால் போய் எதையும் தப்பு தண்டாலாம் மாற்றக்கூடாது. சனி சிறப்பு இல்லாத போது, சனி சிறப்பாக இருந்தால் எல்லாமே தெரிய பலனா நல்ல பலனாக இருக்க போகுது. சனி சிறப்பு இல்லைன்னா நண்பர் வட்டாரம், வண்டி வாகனங்களில் செல்லுவது, அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு, இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி போகிற தொழிலெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசா வந்து 17 வருடம். அப்போ உங்களுக்கு 29 வயசில் வந்துச்சுன்னா 46 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த புதன் என்ன பண்ணோம், ஒரு திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம் இதெல்லாமே கொடுத்துரும். சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனு, ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு. ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு தொழில் தான் பார்ப்பீங்க, தொழில் செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன், ஒரு உயர்ந்த பதவியில் தான் இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு நல்ல புது புது யுக்திகளை கையாளுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ வண்டி வாகனம் வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் படுறது, இல்லை ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, அங்கேயே போய் உங்கள் லைஃப், ஏன்னா உங்களுக்கு பரதேசம் செல்ல வச்சிட்டோம், பூர்வீகத்தில் இருக்க மாட்டீங்க, அப்போ வெளிநாட்டு வேலைக்கு போயிடுவீங்க. வெளிநாட்டு வேலைக்கு போய் அங்கே குடும்பத்தோடு போகிறது, இல்லை தொழிலுக்காக நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது, இதுவும் நடைபெறும். இதே வந்து இந்த புதன் சிறப்பு இல்லைன்னா உங்களுக்கு உறவுகளில் ஒரு பிரச்சனை, உங்களுக்கு தொழில் சரியாக அமையாமல், ஏற்கனவே ராகுடைய கர்மப்பதி வேறு இருக்குது, தொழில், திருமணம், ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு மன கஷ்டம் இதெல்லாம் ஏற்படுறது, அந்த மாதிரி ஒரு இதுலேயும் எடுத்துகிட்டு போய் வச்சிரும். ஒரு சிலருக்கு பணம் இருந்தாலும் ஒரு உறவுகளோட ஒரு மனக்குறைபாடை வைத்துவிடும். ஏன்னா ராகுவின் கர்மப்பதிவு பெற்றதுனால. அதனால் அந்த பித்திரு கடமைகள்லாம் சரிவர செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதனில் வந்து நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும். நீங்கள் என்ன லக்னத்தில் பிறக்கிறீங்க, புதன் எப்படி இருக்குது, இந்த லக்னங்களும் இந்த கிரகங்களும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் நல்ல பலன்கள் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். இவை சிறப்பு இல்லாத பொழுது கொஞ்சம் அதிகப்படியாக கவனம் எடுத்துக்கணும். அப்போ இறை வழிபாட்டு மூலம் நீங்கள் அந்த காலகட்டங்களை கவர்ந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு கேது தசை. அது 7 வருடம், 46 வயதில் வரும், 53 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த கேது தசாவில் வந்து ஒரு ஆன்மீக நாட்டம், ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நாலேஜ் இருக்கிறீங்க. அப்போ ஒரு சிலர் ஜோதிடம் படிக்கிறது, ஜோதிடத்தில் ஜாம்பவான்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம். ஏன்னா ஜோதிடம்லாம் வந்து மறைப்பொருளை உணர்த்தக்கூடியது. அப்போ ஏற்கனவே வந்து நிறைய படிக்கணும், நீங்கள் பார்க்குறதெல்லாம் படிக்கணும், பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எடுக்கிறீங்க. நீங்கள் படித்து வச்சுக்குவீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களோ இல்லையோ, எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிக்க போகிறீங்க. அந்த கேது தசால அந்த ஞானத்தையும் கொடுத்துரும். இதே கேது சிறப்பாக இல்லைன்னா அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் தொட்டு உங்களுக்கு ஒரு தடை, தாமதம், ஒரு பற்றற்ற நிலை இதையெல்லாமும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்த கூட வரக்கூடிய தசை உங்களுக்கு கேது தசையில் கொஞ்சம் உடல்நிலையும் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேன்சர்லாம் உங்கள் இதில் வந்து நிறைய வரும்னு சொல்லியிருக்கோம். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதனால் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலையில் கூடுதல் கவனம் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து வரக்கூடியது சுக்கிரதசா. 20 வருடம், 53 வயதில் வரும். அப்போ உங்களுக்கு 20 வருடம் இருக்கும். அப்போ 73 வயது வரைக்கும் இந்த சுக்கிரதசா செல்லும். இந்த சுக்கிரதசா என்ன பண்ணால் நம்ம நல்லா கடமைகளை நிறைவேற்றிட்டோம், நம்ம இது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த உறவுகளுக்கோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ நம்ம மனைவிக்கு, ஏன்னா மனைவி பிள்ளைகள் மேலாம் நீங்கள் அக்கறை கொண்டவர்கள் தான், அது மாதிரி பார்த்துருக்குன்ற ஒரு மனநிறைவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள், ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள். அப்போ இந்த சுக்கிரதசா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நல்ல சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டு, அதாவது எப்படின்னா சேவை, அது சமுதாயம், ஆன்மீகம் அனைத்தும் செய்கிறது. இல்லை நீங்கள் ஒரு
ஆன்மீக வழிபாடாக போகிறது இதெல்லாமே வந்து இந்த சுக்கிரன் வந்து சிறப்பாகவே செய்து கொடுத்துருவார். சுக்கிரன் சிறப்புலனா உடல் நல கழிவுகள் போகிற இடத்துல, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனு, ஃபைல்ஸ், இந்த தொந்தரவுலாம் அதன் மூலம் ஒரு உடல்நிலை பாதிப்பு, ஒரு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே வரும்னு சொல்லியிருக்கோம். அந்த காலகட்டம் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி குறைவினால ஒரு வீசிங்கு இதெல்லாம் வர்றது. ஏன்னா வயசாக நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகிடும். அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணனா, பிறப்பிலிருந்தே இவங்க வந்து இந்த உடற்பயிற்சியை ஒரு வேலையாகவே வச்சுக்கணும், ரொட்டீனாகவே செஞ்சுட்டு வரணும். அதே போல் ஒரு சத்துள்ள ஆகாரங்களை வந்து உட்கொள்வது, இதெல்லாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கக்கூடிய உணவு வகைகளை, பச்சை காய்கறிகளை, அதே போல் மருத்துவம் கூட இவங்க வந்து என்ன பண்ணணும்னா இயற்கை மருத்துவத்துக்கு போயிடுறது தான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆங்கில மருத்துவத்தை விட அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஆங்கில மருத்துவத்தை விட இயற்கை மருத்துவம் இவங்களுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாக உணவுலேயே வந்து அவங்கள ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் இவங்க சனி தசாவை வந்து திறம்பட கடந்துட்டு வந்துடணும். இந்த சனி தசா தான் வாலிப வயது. இந்த சனி தசாவில் நம்மளுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னா ஒரு பைரவர் வழிபாடு, ஏழை எளியோருக்கு வந்து ஒரு உதவி செய்வது, ஒரு இறப்பு காரியங்களில் முன்ன நின்று நம்ம தேவையான அந்த கிளிமிட்டோரி வரைக்கும் போயிட்டு அந்த உதவி செய்வது, அவங்களுக்கு அங்கே போய் ஒரு சேர் டேபிள் எடுத்து போடுறது, வர்றவங்களுக்கு ஒரு மாலையை தூக்கி ஓரமாக வைக்கிறது, டீ காஃபி குடிக்கிற, இந்த மாதிரி என்ன நம்ம முடியுமோ உடல் உழைப்பையும் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம கையில் காசு இருந்தால் காசும் கொடுத்து உதவலாம். அந்த இறப்பு காரியங்களுக்கும் அதே மாதிரி ஏழை எளியோருக்கு உணவு தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, ராகுடைய கர்ம பதிவு பண்ணுறதுனால இந்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்வை துளைத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருளாதார உதவி, இல்லை உடல் உதவி, அதே போல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது, உங்களுக்கு அதற்கான ஒரு மனப்பக்குவம் தான் கொடுக்கும்போது அந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்வது இதெல்லாமே அங்கே ராகு வந்துடுவார். ஏழை எளியோருக்கு, வேற்று மதத்தினவருக்கு அவங்களுக்கு வாழ முடிந்த உதவிகளை செய்யும் பொழுதும், அந்நிய மொழின்னு சொல்லியாச்சு ராகுனாலே, அப்போ முகம் தெரியாதவர்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது, அதே போல் பல மொழிகளை கற்றுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு அது பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் சொல்லலாம். இல்லை நீங்கள் சொல்லியும் கொடுக்கலாம். அதே போல் வீட்டில் வந்து மந்திரங்களை ஒலிக்க செய்வது, மந்திரங்கள் ஒலிக்க உங்களுக்கு அது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். நம்ம நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் கொடுப்போம், காசி கயா அப்படின்னு அளித்தாலும் கூட வீட்டில் திதி நாட்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யணும். யார் யாருக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அப்பாவுடன் பிறந்தவர்களுக்கும், சித்தப்பா பெரியப்பாவுக்கும், அதே போல் அந்த வம்சத்தில் யாருக்காவது குழந்தை இல்லாதவர்களுக்கும், அதே போல் குழந்தையாக இருந்து இறப்பவர்களுக்கும், திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும், அதே போல் இந்த விபத்தால் இறக்குறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாகவே கொடுக்கணும். அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான சாந்தி பண்ணியே கொடுக்கணும். இதை ஏன் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன்னா, இந்த பித்திரு காரியங்கள் செய்யாமல் இருக்கனால தான் உங்களுக்கு வந்து ஒரு தடை வரும், ஒரு சுபிக்ஷமே இருக்காது, எல்லாத்துலேயும் ஒரு தடை. அதே போல் முன்னோர்களுடைய ஆசையும் இருக்காது. குலதெய்வமே யார், நம்ம முன்னோர்கள் தான். அந்த முன்னோர்களுடைய ஆசையும் இருக்காது. அதனால் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அதை செய்கிறத விட இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இருக்க தாய் தந்தையரை வணங்கி அவங்களுக்கு தேவையானது செய்யுங்க. எந்த கட்டமும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும்னா பெற்றவரை வணங்கும்போது தான் அங்கே அந்த கட்டம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பிளஸ்ஸிங்ஸு, அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது நீங்கள் இறைவனையே முதல்ல வந்த தாய் தந்தை தான், அன்னையும் பிதாவும் தான் முன்னறி தெய்வம்னு சொல்லியாச்சு. அதனால் அவங்கள முதல்ல இருக்கும்போதே கவனிச்சிங்கன்னா இந்த பித்திரு தோஷம்லாம் வரப்போகிறது கிடையாது. இது ஏன் இந்த காலகட்டம் வருது, முன்னோர்கள் ஒரு சிலருக்கு விட்டு போயிருக்கோம், ஒரு சிலருக்கு செய்ய முடியாது, ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணோம், வேறு யார் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணுறது இல்லை. அந்த காலகட்டம் நம்ம வந்து அந்த கடமைகளை செஞ்சுட்டு போகிறது, இதெல்லாம் செய்வது, இந்த பித்திரு தர்ப்பணம் அவசியம், கட்டாயம். அது செய்யும்போது நம்ம குடும்பங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக சுபீட்சமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் வந்து நல்லது மட்டுமே நடக்கும். என்ன காசு பணம் இருந்தாலும் ஒன்று மன நிம்மதி இருக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்காது, உறவுகள் பிரியும், இல்லை அந்த மாதிரி உறவு பணம் இருந்தால் நமக்கு அடைய முடியாது, அந்த உறவுகள் இருந்தாலும் பணத்தை பெற முடியாது. ஒன்று பொருளாதாரத்தை கையை வச்சிடும், என்னது உயிர்கள் அதாவது உறவுகளை கையை வச்சிடும். இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது, இதெல்லாம் ஒரு மீடியமாக எல்லாம் ஒரே லெவலாக நம்மளுக்கு வரணும்னா இந்த முன்னோர் வழிபாடும் இந்த பித்திருக்கள் தர்ப்பணமும் சிறப்பாக கொடுத்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம வாழ்நாள் வந்து சிறப்பாக இருக்கும்லாம். அது மட்டும் இல்லை, இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்து இவங்க வந்து இதை கடந்து வரலாம். அந்த ராகுடைய கர்மான்னு சொல்லிட்டோம், அப்புறம் இது குருவுடைய நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். இவங்க எப்போ வந்து பிரம்மாவை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சிவன் ஆலயத்தில் பிரம்மா தனித்தனியே இருக்கும், அங்கே எடுத்துகிட்டு போய் இவங்க ஜாதகத்தை வைத்து வணங்கலாம். அது மட்டும் இல்லை, திருப்பட்டூர் பிரம்ம பிரபுஷர் கோயிலுக்கு இவங்க நேரம் கிடைக்கும் போது செல்லலாம். விழா மரத்தை வாங்கி நட்டு வருவதும் சிறப்பு. அப்படி இல்லையா அந்த மரத்தை வாங்கி கூட நீங்கள் உங்கள் திருமணம் ஃபங்க்ஷனில் வரும்பொழுது அந்த செடிகளை வந்து தானமாக கொடுக்கலாம். ஒரு நீர்நிலைகள் ஓரமாக வளர்க்குற மாதிரி விளாம்பழம், அது வந்து நம்ம பிள்ளையாருக்கு கூட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பார்த்துருக்கோம், அந்த ஓடோடு இருக்கும், அது அவ்வளோ சிறப்பு. அந்த விளாம்பழத்தை சாப்பிடும்பொழுது இந்த விந்தணுக்கள் குறைபாடெலாம் நீங்கள் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய
சிவ வழிபாடு என்றைக்குமே செய்வது சிறப்பு. சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, ஒரு குருமாரை கைப்பற்றிக்கோங்க. ஒரு குருவை கைப்பற்றி நீங்கள் வழிபடும் பொழுது, அவரை வந்து பின்தொடரும் பொழுது, அவரை பற்றிய நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுதுலாம் உங்களுக்கு பாசிட்டிவான ஆக்டிவேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, பாம்பு சர்ப்பம் இருக்க இடம்லாம் சென்று நீங்கள் வழிபடணும். திருநாகேஸ்வரம் ஆகட்டும், திருப்பாம்புரம் ஆகட்டும், இல்லை ஸ்ரீகாளஹஸ்தி ஆகட்டும், எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் சென்று நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்புலாம். காவல் தெய்வங்கள் துர்க்கை, காளி, பத்ரகாளி இந்த மாதிரி தெய்வங்களை வந்து வணங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகும். இந்த தெய்வங்களை யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தெய்வ வழிபாடு, குருமார் வழிபாடு சொல்லியாச்சு, சிவ வழிபாடு சொல்லியாச்சு. இந்த மாதிரி துர்க்கை காளியெல்லாம் வழிபடும் பொழுது, துர்க்கையெல்லாம் வெற்றிக்கனவே பிறந்தவர். இந்த உக்ரமான தெய்வங்கள்லாம் நம்மளுக்கு எப்பேற்பட்ட நெகட்டிவ் ஆறாவையும் கிளென்சிங் பண்ணிடும். நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே நம்முடன் சுற்றி வைத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த விசாக நட்சத்திரக்கார அன்பர்கள் விநாயகர் வழிபாடு செய்யணும். எல்லாருமே முதல்ல விநாயகர் வழிபாடு செய்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மற்ற வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களால் முடிந்த என்ன சொல்கிறது, தான தர்மங்களை இயன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு பண்ணுங்கள். அப்படி முடியலையா, என்னால் எதுவுமே செய்ய முடியலையா அப்படின்றவங்க எறும்பு புற்றுக்கு, பறவைக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ஒரு வேலை செய்ய முடியல, ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு புளியை ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுங்க, சிறப்பாக வரும். புளி பொம்மையை வாங்கி வைத்து நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம். உங்கள் எடைக்கு எடை ஏதாவது வேண்டிக்கிட்டு துலாபாரம் கொடுக்குறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு காரியத்தை வேண்டிங்கன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் நட்சத்திரத்தை ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணுன்னா வெஜிடேபிளை வந்து கட் பண்ணுறது, இது ஒரு கிரக ஆக்டிவேஷன். இப்படிலாம் வீட்டில் காய் வெட்டினோமா நீங்கள் வாங்கி அதை வெட்டி கொடுத்துருங்க. அதுவும் விசாக 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆப்டாக வந்து இது வந்து ரொம்ப சிறப்பாக அந்த கிரக ஆக்டிவேஷன் உங்களுக்கு எல்லா வித தடைகளையும் நீக்கி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்து கொடுக்கும். இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணும். என்ன மேடம் வெட்டினா நடந்துருமான்லாம் கேட்கக்கூடாது. இதில் இருக்க ஒவ்வொரு எளிமையான வழிபாடையும், அதே போல் உளுந்தங்களி, அப்புறம் உளுத்த தோலோடு இருக்கிற உளுத்தம்பருப்பை வாங்கி நம்ம அதை வந்து ஒரு பவுடராக்கி அதை வந்து ஒரு களி மாதிரி செய்து சாப்பிடுவது. அதே போல் ரொம்ப ஒரு தடையாக இருக்குது செய்யுதுன்னா அந்த உளுந்தை வாங்கி 2ஆக உடச்சி அதை வந்து இந்த மாட்டுகளுக்கு தானமாக போட்டுறது, இல்லை நீர்நிலைகளை போட்டுருவது, இதெல்லாமே ஒரு கிரக ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான எளிய முறைகளையும் பின்பற்றுங்க. உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும். உங்கள் தடை தாமதங்கள் விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விசாக நட்சத்திரத்தோடு எண்ணியல் எப்படி தொடர்பு பெறுது அப்படி பார்க்கும் பொழுது, இந்த விசாகம் வந்து குருவின் நட்சத்திரம். இந்த குருவிற்கு வந்து எண்ணியலில் 3ஆம் எண் தரப்பட்டிருக்குது. இந்த 3ஆம் எண்ணுக்கு 2 நட்பு எண்கள் இருக்குது. அது 2, 7. அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துடன் 3, 2, 7 என்ற இந்த 3 எண்களும் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய உறவுகள், அவங்க நண்பர்கள், அவங்க சோல்மேட், அவங்க பிறந்த தினமாகவோ, அவங்க ராசி, நட்சத்திரம், லக்னம், நேரம், ஓரை, இப்படி ஏதாவது ஒரு வகையில் இந்த எண்கள் கனெக்ட் ஆகும், கிழமையாக கூட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எண்கள் வந்து அன்றாட வாழ்வில் பார்த்தீங்கன்னா அவங்க கதவு எண், அவங்களுடைய பைக் எண், அவங்களுடைய பேங்க் நம்பர், அவங்க காலேஜில் சேர்ந்தது, அவங்க என்கேஜ்மெண்ட் டே, அவங்க திருமண நாள், இப்படி அனைத்து விதத்திலும் எல்லா ஈவெண்ட்லேயும் இந்த எண்கள் தொடர்பு பெறும். அவங்களுக்கு சாதகமான நேரங்கள்லேயும் சாதகம் இல்லாத நேரங்கள்லையும் இந்த எண்கள் சிறப்பாக தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். 3 என்ற எண் சொல்லும் பொழுது 3, 12, 21, 30. 2 என்ற எண் சொல்லும் பொழுது 2, 11, 20, 29. 7 என்ற எண் சொல்லும் பொழுது 7, 16, 25. இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்த எண்ணும் இவங்க வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எண்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தர பாக்கியப்பட்டிருக்குது என்பதை அறிந்து உங்கள் பொருளாதாரத்திற்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் நடைபெறக்கூடிய தசாபுதியையும் இணைத்து நம்ம நியூமராலஜி படி ஒரு பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது ரொம்ப சிறப்பாக பலனளிக்கும். உங்களுக்கு பாசிட்டிவான நேரமாக இருக்கும் பொழுது பலன்கள்லாம் இருமடங்காக நடக்கவும், ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் வந்து அதுவே வந்து ஒரு கேடயமாக இருந்து உங்களை பாதுகாக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வந்து இந்த எண்ணெய் வைத்து நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும்.
இந்த பதிவில் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு தசாபுத்தியிலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து சொல்லியிருக்கிறோம். அன்பர்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு இதை வந்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். 4 பாதம் என்பதனால வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுத்தியிலும் நடைபெறும் பலன்கள்லாம் சீராகவே சிறப்பாகவே இருக்கும். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடு பரிகாரம் நம்ம ஆன்மீக வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.